லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலன் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கம். வணக்கம் சின்ன. திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறதா சொல்லியிருந்தார். அது ரொம்ப பெரிய பரபரப்பாச்சு. தலைவரே நிற்கிறாரு, புதுசாக ஏதோ நடக்க போது மாற்றம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ திடீர்னு நான் நிற்கல, நான் வேற ஒருத்தரை நான் நிற்க வைக்க போகிறேன்னு ஒரு கேண்டிடேட்டை சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து அதுவும் அவரு கட்சி கேண்டிடேட்டு கிடையாது, காங்கிரஸ் கட்சி, கேட்காதவர்களுடைய கட்சிக்கு இவருடைய தொகுதியை தானம் கொடுக்குறாரு. எப்படி ஏற்பட்ட இளைய பெருமாளுடைய இளைய மகன் தெரியுது. அதுதான் இளைய பெருமாறில் வரும்போது பறைய சமூகத்துக்கான ஒரு பிரதிநிதியாக தலைவராக இருந்த ஒருவருடைய பையனுக்கு கொடுக்குறாங்க. ஜோதிமணியா? ஆமாம். இப்போ அதெல்லாம் கொடுத்ததெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. இந்த எபிசோடில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு வார்த்தை, 2026 தேர்தலுக்கு அப்புறம் களம் வேறு மாதிரி மாறப்போகுது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை ஃப்ளோவில் சொல்லிட்டேன் தம்பி. வின்னர் பட காமெடி மாதிரி, என்ன தலை காலிலே போட்டாங்களாங்கிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதோட கூப்பிட்டு வச்சு கும்முன்னு கும்பிட்டாங்களா என்னன்னு தெரில. அந்த தொகுதியிலே நான் போட்டியிடலப்பா, நான் விட்டுருங்க அப்படின்னு ஒரு தலைவர், ஒரு நீண்ட காலமாக அரசியல் கட்சியை நடத்தக்கூடிய ஒருவர், அடங்க மறு அத்து மீறு திருப்பி அடி அப்படின்னு டயலாக்குகள்லாம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒருவர், அவரை இந்த தொகுதியிலேருந்து நிற்காத, நீ சட்டமன்றத்துக்கே வர வேணாம் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன யாரும் மிரட்டலை, என்ன யாரும் மிரட்டலைங்கிற வார்த்தையிலே ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் அவர் தனிப்பட்ட இதில் பேசும்போது திரும்ப ஒரு இடத்துல சொல்லுது, என்னுடைய கட்சி தொண்டர்களுக்காக, ஒரு உத்வேகத்துக்காக அப்படின்னு 2 வார்த்தையை நான் சேர்த்து சொன்னேன். 2026 தேர்தலுக்கு அப்புறம் களம் மாறப்போகுது அப்படின்னு. அப்போ நம்ம அந்த சட்டமன்றத்தில் இருக்கணும்ன்ட்டு. அப்போ இதில் நீங்கள் என்ன பொருள் வச்சுருக்கீங்க? களம் மாறப்போகுதுன்னா அப்போது தொங்கு சட்டமன்றம் வரும், அப்போ நீங்கள் ஏதாவது லாபி பண்ணுவீங்க, நீங்கள் ஆட்சி மாற்றத்தில் நீங்கள் உங்களோட ரோல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. கோபாலபுரத்து கிச்சன் கேபினெட்டில் ஆரம்பித்து பல கேபினெட்டுகளும் முடிவு பண்ணி கூப்பிட்டு வச்சு, இப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்குது தமிழக அரசியல் வரலாற்றில். எனக்கு தெரிஞ்சு இப்படியான சம்பவங்கள், துர்பாக்கிய சம்பவங்கள் எதுவும் நடந்த மாதிரி தெரில. இது திருமாவளவன் அவர்களுடைய நிலையிலேருந்து யோசித்து பார்த்தா இது எத்தனை துயரமானது. அவருடைய வரவு ஆரம்பகால வரவு எப்படி இருந்தது, இன்றைக்கி அவருடைய அந்த பிம்பம் எப்படி சரிஞ்சு போகுது. ஒரே ஒரு இதுதான், திமுக கூட்டணியில் போய் சேர்ந்து அவர்கள் கொடுத்த தொகுதிக்காக முன்கள பணியாளராக ஏங்கி எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து தங்களுடைய சுயத்தை தொலைத்து கொண்டிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இவர் திருமா மட்டும் இல்லை, இடதுசாரி தோழர் சண்முகம் தோழர் இருக்கார்ல, அவரை பற்றி இடையில ஒரு கிசுகிசுவை இந்து நாளிதழில் போட்டிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி இது அரசியல். அதுக்கப்புறம் வேல்முருகன் அண்ணன் அவமானப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டார். இப்படி எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா தமிழினத்தை சேர்ந்தவர்களாக இவர்கள்லாம் இருக்காங்க. இவர்கள் இந்த சட்டமன்றத்தில் ஆதிக்கம் படுத்தோ அல்லது ஏதோ ஒரு வகையில் இவர்களை இழிவுபடுத்துவதை, அவர்களுடைய பிம்பத்தை சரிய வைப்பதாக திராவிட அரசியல் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு வளர விடக்கூடாது. அதுக்கு பதிலாக எங்களுடைய பிரேமலதாவை நாங்கள் கூப்பிட்டு வச்சு நாங்கள் சம்மந்தி ஆகிக்கிட்டோம், நாங்கள் வளர்த்துக்கிட்டோம். 10 தொகுதி, ஒரு 2 தொகுதி கொடுத்தா இந்தா பிடி 10 தொகுதி வச்சிக்கா அப்படின்னு அள்ளி கொடுத்து பண்ணுறாங்க. இங்கே திருமாவை அசிங்கப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே அவருக்கு தொகுதி ஒதுக்கீட்டில் அவர் அசிங்கப்படுத்தினாங்க. வேல்முருகன் அண்ணனை கூடுதலாக அசிங்கப்படுத்தினாங்க, அனுப்பியே வச்சுட்டாங்க. திருமாவை அசிங்கப்படுத்தி அவரை எவ்வளோ நுணுக்கமாக அந்த வலையை விரிச்சாங்கன்னா, கடைசி எல்லாரையும் பேசி முடிச்சுட்டு அவரோட சேர்ந்து வெளியே போகிறதுக்கான ஆட்களை எல்லாம் பேசி முடிச்சு உட்கார வச்ச பிறகு கடைசியாக திருமாக நடுச்சந்தியில் முச்சந்தியில் நிற்க வச்சு, வேறு எங்கேயுமே உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் நாங்கள் கொடுக்குற தொகுதியை வாங்கிக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு கூட திரும்ப ஓகே பாஜக நம்ம மாறிட்டா பாஜக பூந்துருங்கிற ஒரு இந்த நிலைப்பாடுனால அதையும் ஒத்துக்கிட்டு வாங்கிட்டார். ஆனால் அவர் சட்டமன்றத்துக்குள்ளே வரக்கூடாது, போட்டியிடக்கூடாதுங்கிறத வேற ஒரு கட்சி முடிவு பண்ணுது அப்படின்னா விசிக கட்சியோடைய நிலை என்னன்னு யோசிக்காங்க. இல்லை, நான் இந்த முடிவுலேருந்து நான் பின்வாங்கலை, நான் கொஞ்சம் மாறி யுக்தியை நான் பயன்படுத்துகிறேன். இது ஒரு வேற விதமான ஸ்ட்ராட்டஜி. அப்படி சொல்லுங்க, யுக்தி அப்படி இல்லை, ஸ்ட்ராட்டஜியை மாற்றி எவ்வளோ காலத்துக்கு தாங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டு கேவலமாக இல்லை உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. எத்தனை காலத்துக்கு இப்படி அடுத்தவங்க கட்சிக்காரனுக்காக ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கிட்டு இருப்பேங்க? இப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? உங்கள் கட்சிக்காரனே சிரிக்கான், அவன் அந்த உள்ளுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டு அந்த வலியை வேதனை கட்டாமல் சரி என்ன தலைவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு கடந்து போகிறாங்க. உள்ள நீங்கள் உண்மையான சிறுத்தைகள் குட்டிகள்கிட்ட கேளுங்க,
அவன் ஒவ்வொருத்தனும் வந்து வேதனையில் இருக்கான். காட்டுமன்னார் கோவில் அந்த தொகுதியை வந்து அவன் ஓகே தலைவர் நிற்காது, நம்ம வந்து உழைக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அத்தனை பேர் மூஞ்சிலையும் கறி பூசி அதை வந்து கடைசியில் காங்கிரஸுக்காரன் அப்பவும் வந்து அவர் வந்து நான் நினைக்கிறேன் விசிகா முழுக்க திமுகவினரோட பிடியில் போயிடுச்சு அப்படிங்கிறது அவருக்கு வந்து உள்ள தெரிஞ்சுட்டு அவரே வந்து அதில் சிக்கியிருக்காரு. அது வேற, அது தனி கதை. ஆனால் கட்சி பிரதிநிதிகளே நமக்கு வேலை பார்ப்பதுக்கு பதிலாக நேரடியாக திமுக வேலை பார்க்குறாங்கிற சந்தேகம் வந்து அவருக்கு உறுதியாக மாறிடுச்சு. நான் தான் நேரடியாக வேலை பார்ப்பேன், என்ன மிஞ்சி நீங்கள் ஏன்டா வேலை பார்க்குறீங்கிற வருத்தம் வந்துட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஷானவாஸ் ஆளூர் ஷானவாஸை வந்து அனுப்புனது. இப்போ ஷானவாஸ் இப்போ என்ன மாதிரி சிரிச்சிட்டு பாப்பில தெரியுமா, எனக்கான சீட்டு இல்லைன்னுக்கிறீங்க, உங்களுக்கே சீட்டு இல்லை, உன்னையே தேர்தலில் போட்டியிடாமல் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு இப்போ அவர் நினைச்சாலும் நினைப்பாருங்க. எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்களா திரும்ப பாருங்க, உங்களே வந்து நாங்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டோம் பார்த்தீங்களா. இப்படி ஒரு நிலை வந்து திமுகவால் முழுக்க வந்து விசிக உள்வாங்கி கபலீகரம் செஞ்சு தின்னு செரிக்கப்பட்டு விட்டது. இதுதான் ரொம்ப துயரமானது. திருமாவளவன் அவர்களுடைய நிலை வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது. திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த முடிவு எடுக்கிறதுல எப்போவுமே தீர்க்கமான ஆள், சரியாக முடிவு எடுப்பார். அவர் எடுத்தால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணலில் கூட ரங்கராஜ் பாண்டே கேட்டிருப்பாரு. நீங்கள் வந்து விஜய்கிட்ட போலன்றதுனாலே மற்றவங்க யாரும் போல பழகுது அப்படின்னு ஒரு வேலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த அளவுக்கு முடிவு எடுக்க வேண்டிய திருமாவளவன் பாண்டிச்சேரியில் ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுக்கிறாரு. தான் கட்சிக்கு வந்து அவரே ஓட்டு போட வேணான்னு சொல்கிறாரு. இங்கே 8 வேட்பாளரை செலக்ட் பண்ணுறதுல வெவ்வேறு காய்களை நகர்த்தி ஒரு மாதிரி முடிவெடுக்கிறாரு. தானே இருக்கிறேன் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்படி மாறி மாறி முடிவெடுக்கிறதுல அவருக்கு என்ன சுணக்கம் ஏற்பட்டுருமா, இல்லை என்ன காரணத்தினால இந்த மாதிரியான முடிவுகளை மாற்றி மாற்றி எடுக்கிறாரு? இல்லை, இது வந்து உங்களுடைய சுய ஆளுமையை நீங்கள் இழக்கும்போது வர்றதோடைய சிக்கல். நீங்கள் ஒரு தனி கட்சி, நீங்கள் ஒரு தனி கட்சியோடைய பிரதிநிதி, அதோடைய தலைவர், உங்களை நம்பி ஒரு பெருந்தொகையான மக்கள் வந்து நம்பி வாக்களிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை வந்து ஆளுமையோட நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். கூட்டணி கட்சிக்காரன் மனநோக்கு தாங்கிறதுக்காக நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்காரனை பழகிடக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் சொந்த இது நம்ம ஏற்கனவே காட்டுமன்னார் கோயில் விஷயத்தை பேசணுமா, இதுவும் ஒரு வினோதம். ஒரு கட்சி தலைவர் என் கட்சிக்காரனுக்கு நீ ஓட்டு போட்டுறாத அப்படிங்கிற சொல்றது இருக்குல்ல, அதே ஒரு வினோதமானது. ஒன்று நீங்கள் முதல்ல பேசி வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் தவறாக இருந்தாலும் கூட அதை அவர் வேற விதமாக அதை தவிர்த்திருக்கலாம். அது வந்து இப்போ காங்கிரஸ்காரன் சொல்லல சார், காங்கிரஸ்காரன் வம்படியா நிற்கிறான்ல, நான் நிற்பேன், நான் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டேன், நான் நிற்பேன், காங்கிரஸ் அது இதாது அப்படின்னு அவன் சொல்றான்ல, அவன் நிற்கான்ல காங்கிரஸ். ஆமா, காங்கிரஸ் கட்சி தலைமை ஏதாவது அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க வந்து இது பண்ணிடுவோம், போடாதீங்கன்னு சொல்லல. இவருக்கு மட்டும் ஏன் சொல்லணும், இவர் மட்டும் ஏன் சொல்லணும்? ஏன் அப்படி இதை உங்களுடைய கூட்டணி தர்மத்துக்காக ஏன் உங்களை வந்து வித்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களை இழிவுபடுத்திக்கிறீங்க? பார்க்குறவங்களுக்கு சிரிக்கிறாங்கல்ல, என்ன ஒரு கட்சி தலைவரை என் கட்சிக்காரனுக்கு ஓட்டு போட்டாங்க. இது இங்க மட்டுமல்ல, ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த பிறகு ரஞ்சித் ஒரு கூட்டத்தை நடத்துகிறார், ஒரு கண்டன பேரணியை நடத்துகிறார். அந்த கண்டன பேரணிக்கு நீங்கள் ஒரு நல்ல தலைவர்னா என்ன செய்யணும்? அதில் யாரையும் கலந்துக்கன்னு சொல்ல வேணாம். நீங்கள் அதை நேரடியாகவே சொல்ல வேணாம். ஆட்சியில் கூட்டணியில் இருக்கீங்க, ஆட்சிக்கு வந்து பங்கம் வரும், அது பிரச்சனையாகும், விமர்சனம் வரும், அப்படிங்கிறனால நீங்கள் அதை பண்ண வேணாம். ஆனால் கலந்து கொள்ளக்கூடிய தன்னியல்பாக உணர்வாக கலந்து கொள்ளக்கூடிய விரும்பிய சிறுத்தைகளை, அந்த உங்கள் கட்சி விசிகாவினரை நீங்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு அறிவிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது சார்? நீங்கள் திமுகவோட கூட்டணி மட்டும் தான் வச்சுருக்கீங்க, சொத்தை எழுதி கொடுத்தீங்களா, மொத்தமாக அடமானம் ஆகிட்டீங்களா? ஏன் அப்படின்னு எடுத்தீங்க? இதுதான் சிக்கல். உங்களுடைய ஆளுமை வந்து மெல்ல மெல்ல நீங்கள் வந்து உங்களுடைய சுயத்தை இழந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் சுயமரியாதை இழந்துக்கிட்டு இருக்கீங்க. கேட்டால் எல்லா வெங்காயத்துக்கும் ஒரே பதில் தான் இருக்குது, பாஜக பூந்துடும். பாஜக பூந்துட்டு போகுது. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? திமுககாரனுக்கு வலிக்காத வழிதா உங்களுக்கு வலிக்க போகுது, நீங்கள் ஏன் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கீங்க? அது என்ன நேர்ந்து விடப்பட்ட ஆடுகளா? நீங்கள் தேவேந்திரோ இல்லை வந்து பறையர்களோ வந்து பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னு நேர்ந்து விடப்பட்ட ஆடுகளா? ஏன் வந்து இவர்கள் மேலே ஏன் வந்து அதை வந்து ஒரு ரெட்டி நாயுடுகள் ஏன் எதிர்க்கக்கூடாது? ஏன் சார் அவங்களுக்கு வராதா சார்? ரெட்டி நாயுடுகள்லாம் கொஞ்சம் குழாவீங்க, பாஜக கூட வியாபாரம் பார்ப்பீங்க, அதானி கூட வியாபாரம் பார்ப்பீங்க, இங்கே வந்து தேவேந்திரம் பறையரும் வந்து எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்குமா? ஐடியாலஜிக்கலாக இன்றைய தேதிக்கு பாஜகவை எதிர்க்கக்கூடிய நபராக திருமாவர்கள் இருக்கிறார். அவர் மட்டும்தான் இருக்கார். அப்போ அவரை வச்சே நீங்கள் வந்து இந்த வியாபாரத்தை பண்ணிங்க. இப்போ ஏன் திமுககாரன் வந்து பிஜேபி கண்டித்து எத்தனை கூட்டம் போட்டுருக்கான்னு சொல்லு, கணக்கெடு. 5 வருஷத்துக்கு போடும் வியாபாரம் நடத்தியிருக்க, கூட்டணி கண்டிச்சு பேசியிருக்கியா? கோபேக் மோடி பலூனை கூட தூக்கி ஒழிச்சு புதைச்சி வச்சிட்டீங்களப்பா.
அதுக்கு பிரச்சனை வருதுன்னா ஒரு மனுஸ்மிருதி 21ஆம் பக்கம்னு திரும்ப அவர்களை கிளம்புங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறீங்க. ஆனா தேர்தல் டைம்ல தேர்தல் கூட கிடையாது. ஆமா, அதுக்கு மட்டும் கிடையாது. திருமாவர்கள் தமிழகம் முழுக்க திமுக கூட்டணியில் சமூக நீதி இப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு? அதாவது இந்த இடத்துல தான் நாம் தமிழரை சொல்ல வேண்டியிருக்கு. அதை பின்னாடி நம்ம பேசுவோம். அதாவது திருமாவர்கள் அவர் கூட்டணி கட்சியில் எவ்வளோ இழிவுபடுத்தப்படுறாரு அப்படின்னா, நியாயப்படி நம்ம வந்து திருமாவின் பக்கத்தில் நின்று இதை பேசணும். திருமாவை இழிவுபடுத்துகிறார்கள் அப்படின்னு தான் பேசுகிறோம். அந்த கோணத்தில் தான் பேசணும். ஆனால் அதற்கான வாய்ப்பை திருமாவர்கள் கொடுத்துடுறாரு எதிர்த்தரப்பு. அவன் உங்களை கூட்டணியில் வண்டியிலேருந்து இறங்குங்கிறான், சுவர் விளம்பரத்தை உங்க பேரை வந்து எழுதாம தவிர்க்கிறான், அதை வந்து அட்டவணை பிரிவினர் வசிக்கிற கிராமங்கள்ல எழுதுறான், கூட்டணி கட்சி தலைவர் பேரெல்லாம் அங்க எழுதுறான். இங்க வந்தா வந்து அதான் இது இந்த ஊரும் சேரியில வந்து என்ன சேரியில வந்து காந்தி, பெரியாரு, மார்க்ஸ், ஸ்டாலின் எல்லாருமே அங்க வந்து சிலைகளா இருப்பாங்க. அங்க இருக்கிற அம்பேத்கர் சிலையை வந்து என் ஊர்ல வரல, அந்த இதே இல்லை. அதே அதுங்க என்ன நடக்குதோ அதுதான் இங்க திருமாக்கு நடக்குது. அப்போ இதை இந்த வெங்காயத்தெல்லாம் செஞ்சு விட்டு பேசுறதுக்கு வந்து ராமசாமியார் நாங்கள் பெரியார் அதை போடுங்கணும் இதை போடுங்கன்னு பேச வேண்டியது வெக்கமா இல்லை. அவனை தான் வெக்கமா இல்லாமல் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்க நீங்களுமே அதை இது பண்ணிட்டு போகிறீங்க. விசிகாவினரை அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வேனில் ஏற்றவோ உங்களை பிரச்சாரம் பண்ணதுக்கோ அந்த ஊர் கிராமங்களுக்கு கூட்டு போகிறதுக்கோ இவர்கள் அனுமதிக்கிறதில்ல, விரும்புறதில்ல. அப்படி ஒரு இழிவை சுமந்துக்கிட்டு அந்த கூட்டணியில் எதுக்கு வாழணும்? அப்படியே நீங்கள் 4 எம்எல்ஏ ஆகி இன்னத்தை சாய்ச்சிட்டீங்க. வேங்கவே இல்லை, மலம் கலந்த தண்ணீரை அந்த மக்களே கலந்து அவர்களே குடிச்சாங்கன்னு கேவலமாக ஒரு இதை அன்புமணி கூட அதை சொரணையோட கேட்காருங்க. இந்த திமுக வந்து மக்கள் அந்த மக்கள் வேங்கவேல் மக்கள் பாடம் புகட்டுவார்கள், அவர்கள் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க போல, பாடம் புகட்டுவார்கள்னு சொல்றாரு. அது கேட்டால் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவர் மட்டும் தான் பேசணுமா? அந்த மக்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் தான் உங்களை பிம்பப்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு நீங்கள் அந்த மக்கள் உங்கள் கூட இருக்காங்கங்கிறனால தான் உங்களுக்கு அண்ணா அறிவாலயத்தை கேட்டு திறக்குது, இல்லைன்னா கிடையாது. அப்போ அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த மக்கள் இழிவுபடுத்தப்பட சங்கிகளுடைய ஆட்சியில் கூட இப்படி ஒரு கேவலம் நடந்தது கிடையாது. ஆனால் இப்படி ஒரு அநீதி நடக்குது, அதை கூட நீங்கள் பேசாமல் கடந்து போகிறீங்க. ஆம்ஸ்டாங் கொலை நடக்குது, அந்த ஊர்வலத்தில் நீங்கள் வந்து கலந்துக்க வேணாம் உங்கள் கட்சி தோணும். ஏன்னா கூட்டணி மனசு இப்படி எவ்வளோ பேருக்கு மனசு பாதிச்சிரும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பணம் புண்பட்டுரும், இவனுக்கு மனம் புண்பட்டுரும். எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் உங்களுடைய சுயமரியாதை இழப்பீங்க, உங்கள் உரிமையை விட்டு கொடுப்பீங்க? இதான் நடக்குது. இப்போ காட்டுமன்னார் கோவிலில் இப்படி கூப்பிட்டு மிரட்டும் அளவுக்கு அவர் இல்லைன்னாலும் எல்லாருக்குமே அந்த இது தெரியுது. இல்லைன்னா என்ன சார் வேணும், ஏன் சார் அதில் நிற்க வேண்டிய? அதுக்கு தானே நீங்கள் சட்டமன்றத்துக்கு போகணுன்னு தானே ஆசைப்பட்டு வந்தீங்க. எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இதில் நிற்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தீங்களா? ஏன் நாள் சட்டமன்றம் 26க்கு அப்புறம் களம் மாறுது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க. அது தெரிஞ்சுதானே நின்னீங்க. இப்போ அப்படி விருப்பப்பட்ட ஒரு இடத்துல நான் போட்டியிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி உங்கள் கட்சிக்காரனுக்கு கூட அந்த இதை கொடுக்கல. இப்போ சானோஸ் இல்லை, அது தனி தொகுதின்னு வைங்களேன், வேற ஒருத்தர் உங்கள் கட்சியை சேர்ந்த வேற ஒருத்தர், ஆனால் இவர் இருக்காப்லையா, எனக்கு கொடுக்கலன்னா மட்டும் என்ன ஆகும் அப்படின்லாம் பேசிட்டு சவுண்டு கொடுத்துட்டு திருப்பாப்ல சங்கத்தம்ல அவருக்கு அதை கொடுத்துருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நான் அவருக்கு கொடுத்தது தவறு, ஜோதிமணி அவர்களுக்கு கொடுத்தது தவறுன்னு சொல்ல. ஆனால் உங்கள் கட்சி இல்லை, அவர் காங்கிரஸுக்காரரு, அங்க கொடுக்குறீங்க அப்படியே ஷாக்கு. ஆமா, என்னடா இன்ப அதிர்ச்சியா இருக்கு, இந்த வானம் கூரை பிச்சுக்கிட்டு கடவுள் கொட்டுவாருன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இப்படி காங்கிரஸ் சீட்டு கொடுக்கல, காங்கிரஸ் சீட்டு கொடுக்கல, வாங்கின 8ல் விசிகா சீட்டு கொடுக்குது, விசிகா சீட்டு கொடுக்குது. அப்படின்னா உங்க கட்சி விசிகா முழுக்க முடிச்சிட்டாங்க, அண்ணா அறிவாலயம் முடிச்சுட்டு அப்படின்ட்டு. இப்போ விசிகா தலைவராக திருமாவளவன் இருக்கிறார், ஆனால் உள்ளுக்குள்ள கட்சி முழுக்க திமுகவினராக மாறி போச்சு அப்படிங்கிறது தான் துயரமானது. அப்போ சீமானவர்கள் பாண்டிச்சேரி பிரச்சாரத்தினும் போது யாரோ போகும்போது ஒரு பையன் டிவிகேன்னு கத்திட்டாங்க. அது ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு சின்ன பிரச்சனையே ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அவன் பார்த்தேன், அந்த காணொலி பார்த்தேன். அவன் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவன் டிவிக்கு அது வெறுப்பேற்றுறது தான், அதுவும் எல்லா கட்சிகளிலுமே நடக்கக்கூடியதான் வெறுப்பேற்றுறது தான். இவரும் பதிலுக்கு டேய் தம்பி வாடா பதில் பேசு அப்படின்னு கூப்பிடுறாப்புல. அதுக்குள்ளே வேறு அவனை கூட்டுவா அப்படின்னு ஒன்னே தம்பிமார்கள்லாம் போகிறாங்க. காவல்துறை எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க. ஒன்றும் அடித்த மாதிரி தெரில. அடித்தாங்களா? அடிச்சிருக்காங்களா? ஓ, அடிச்சிருந்தாங்கன்னா தவறு. ஆனால் அடித்த மாதிரி நான் பார்த்த காணொலியில் அடித்த மாதிரி தெரில. பொருளை என் கட்டுக்கு தெரியலையா என்னன்னு தெரில, சின்ன கட்டுக்கு தெரிஞ்சிருக்கலாமா இருக்கும். ஆனால் அடிச்சிருந்தா தவறு. ஆனா அவரை கூட்டுவா அப்படின்னு தான் சொல்றான். அப்போ சீமானவர்கள் அதை அவன் முறைச்சி பார்த்ததுக்கு தான் அடிச்சா அப்படின்னு சொல்லல. டேய் நீ தற்கொலை பிள்ளை கிடையாது, நீ போராளி பிள்ளை, அவ்வளோ போய் இது பண்ணாத அப்படின்னு அதை முன்னாடி தான் சொல்றாரு. அவருக்கு வந்துரு கூட்டிட்டு வரதான் சொன்னாரு. அவரை கூட்டு கேள்வி கேட்பான் டிவிக்கே அப்படின்னு டிவிக்கேன்னு கத்துறியப்பா கேக்குறீங்க சொல்றீங்க. ஒரு கட்சியோட தலைவர் பிரச்சாரத்துல பேசுறாரு,
அந்த பையன் சின்ன பையன், அவனுக்கு தான் அவனை நீ தற்குறி எழுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஏதோ போகிறான் அவன் வந்து டிவிக்கேன்னு சொல்லிட்டான். சரி பாப்பா உனக்கு டிவிக்கேவா போப்பா போயிடலாம். அவன் திரும்பி அவனை வந்து பேசி இவ்வளோ பேர் போய் அவனை அடிச்சு அவர் அந்த பையனுக்கு இவர் ரிப்ளை கொடுத்து இது என்ன பண்ணணுன்ற இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது. தற்குறின்னு சொல்றதுக்கு தேர்தல் அதான் அது பொதுவா பேசுறாரு அவரு. டிவிக்கே வந்து அது தற்குறிகள் அப்படின்னு. ஆனா நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அது நம்ம பிள்ளைகள் தான் அரசியல்ல தெரியாம போய் அந்த கூட்டத்தை போய் சேர்த்து இப்படி அரசியலற்ற அறிவு இல்லாத ஒரு கூட்டமா மாறி இருக்கு. அந்த காணொலிலாம் பார்க்கும்போது அவ்வளவு பெயினா இருக்கு. ஒவ்வொரு முறை இதை சொல்றேன், எனக்கு விஜய் மேல எந்த வருத்தமோ கோபமோ கிடையாது. அவர் ஒரு நடிகர், அவர் இப்படிதான் இருப்பார். ஆனால் அவர் கார் முன்னாடி போய் உளுந்து ஃப்ளையிங்கில் பறந்து காருக்குள்ள மேலே ஏறி உட்காந்து முத்தம் கொடுக்குறேன்ட்டு சுற்றி வளைச்சி இருக்கிற ஓடுற வண்டிக்கு முன்னாடி விழுறான். அரசியலில் கூட இந்த அளவுக்கு கிடையாது போல. அப்போ இருந்த இளைஞர்களாம் கூட ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்குது, வேதனையாக இருக்குது. நம்ம ஒரு இனத்தை இப்படி ஒரு அரசியலற்ற ஒரு இனமாக மழுகி, இது வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்தால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது. சரி அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து திரைப்படம் இதெல்லாம் புதுசு, மக்களுக்கு வந்து ஒரு திரையில் பார்க்குற ஒருத்தனை வந்து நேரில் பார்க்கணுன்னு ஒரு க்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா நியாயம். இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி அதெல்லாம் படித்த தலைமுறை, அன்றைக்கி நம்மளுடைய தலைமுறை படிக்காத தலைமுறை, அது முதல் தலைமுறை காலம். ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல. ஆனால் இப்போவும் அந்த பிள்ளைங்களை அப்படி உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடியும் திராவிடம் தான் வருது. நீங்கள் கேட்பீங்க எல்லாத்துக்கும் திராவிடம் தான், இதுக்கு பின்னாடியும் திராவிடம் தான் இருக்குது. இந்த இளைஞர்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக அவ்வளோ வீரம் சரி இந்த போரை நடத்திய இளைஞர்கள் அவர்களை பேரை சொல்லி அவர்களுடைய உயிர் தியாகத்தில் அதிகாரத்தை பிடித்த திராவிடம் வேலை செஞ்சது இந்த மொழிக்காக இப்படி ஒன்று சேர்றான்னா இவன் ரொம்ப டேஞ்சரானவனுங்க, இவனை மழுங்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியலை நாங்கள் பார்த்து கொள்கிறோம், நீங்கள் ஒதுங்கிருங்கள்னு அதோட முடித்தாங்க. எவ்வளோ நுணுக்கமானதுன்னா இவ்வளோ நூற்றுக்கணக்கான பேர் தியாகம் செய்த அந்த போராட்டத்தை, அந்த போரை நியாயப்படி தமிழ் பாடநூலில் பாடமாக வச்சுருக்கணும். ஆனால் அந்த அதிலேருந்து உருவான எந்த தலைமுறையுமே அந்த பாடத்தை படித்து வந்ததில்லை. நான் படித்ததில்லை, முந்தைய தலைமுறையும் படித்தது கிடையாது, இந்த தலைமுறையும் படித்தது கிடையாது. அதுக்கு மாறா திராவிட மொழின்னு ஒரு டுபாக்கூர் கதையை பாடத்தில் வச்சுருக்காங்க இப்போது பாலகிருஷ்ணனுங்கிற தெலுங்கர் வந்த பிறகு. அப்போது இப்படி நுணுக்கமாக இந்த இனத்தை காயடிக்கிறாங்க. இது காணாதுன்னு இந்த சினிமா இது அதுக்கப்புறம் போதை கஞ்சா பொருள் அது இதுன்னு எல்லாம் சகட்டு மணிக்கு நம்ம பிள்ளைங்களுக்குள்ள ஊடுருவி சோழியை முடிச்சு வச்சு அவர்களையும் சேர்த்து அரசியல்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அது மாதிரி அதனால் இந்த மாதிரியான தேர்தல் பிரச்சாரங்களில் வரும் வைக்கும் அதெல்லாம் வந்து சிரிச்சிட்டு கடந்து போடா தம்பி வீரம் உள்ளுக்குள்ளே பார்த்துருக்கான் போ அப்படின்ட்டு கடந்து போக வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னால் ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுடைய அரசியலை வந்து சிதைக்கக்கூடிய இதாக மாறி போகும். பார்த்தீங்கன்னா மோடியை இழிவுபடுத்துறத நினச்சி மணிசங்கர் ஐயர் என்ன பண்ணாப்புல, டிவி விற்கிறவங்களாம் பிரதமர் ஆகணும்னு ஆசுவான். ஓகே வாடா செல்லம் வா, நீ வந்து என்னை வாண்டடாக வந்து வண்டியில் ஏறிட்டேன்னு மோடி என்ன பண்ணாப்புல அதையே கேப்ஷனை மாற்றினாப்புல. எஸ் நாங்கள் டிவி விற்கிறவங்க தான் அப்படின்னாங்க. மொத்த பேரும் டிவி விற்கிறது அப்படிங்கிறது ஒரு எளிய நடுத்தர ஒரு சாதாரண மக்களுடைய ஒரு தொழிலாகவும் அது ஒரு சென்டிமெண்ட் சார்ந்த விஷயம். அப்போ பிரதமர் பதவின்னா வந்து மேலே இருக்க மன்னர்களுக்கு மட்டும்தான் சொந்தமா, ஜனநாயக நாடு, நாங்கள் டிவி விற்கிறவங்களையும் பிரதமர் ஆக்குவோன்ட்டு குத்துறாவும் முடிஞ்சு போச்சு. அப்போ வார்த்தைகள் கவனமாக பேச வேண்டிய தேவை இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. தேர்தல் களம், தேர்தல் நேரம், ஒரு வார்த்தை உங்களை தூக்கி மேலே கொண்டு போய் இதெல்லாம் எதிர்ப்பாக மாறிடும்ல. சீமானுக்கு வந்து இந்த இளைஞருடைய எதிர்ப்பு அதிகமாகிடும்ல. டிவிகேவுடைய எதிர்ப்பு, டிவிகேக்கார வந்து அவன் அப்படிதான் இருப்பான். அவனை வந்து அவனுக்கு வந்து அவர்கள் வந்து கடந்த தேர்தலில் சீமான் அவர்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. இந்த தேர்தலில் அவர்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் சீமானுக்கு வாக்களிக்க கொள்கை ரீதியாக வாக்களிக்கக்கூடியவர்கள் யாரும் வந்து மாற மாட்டாங்க. சீமானை திட்டுறவங்க கூட அவன் வந்து சீமானுக்கு தான் குத்துவான். அதுதான் வந்து தமிழ் தேசியத்துடைய அவனால திராவிடத்தின் பக்கம் போய் நிற்க முடியாது. உணர்வு சார்ந்த விஷயம் இது. 2009 அப்புறம் உருவான உணர்வு சார்ந்த விஷயம். அதனால அவன் வந்து விஜய் பக்கமோ இல்லை திமுக பக்கமோ போக மாட்டான். சீமானை திட்டவன் கூட சீமானுக்கு வாக்களிப்பான் அப்படின்னு சொல்றீங்க. கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து சீமான் அவர்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு நெத்தியில் பட்டை போட்டு பூசி அனுப்பிவிடுங்க, அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து தவறான இது. பொதுவாக வந்து தேர்தல் அரசியல் தமிழ்நாட்டுக்கு நடக்குது. இந்த தேர்தலில் ஒரு தலைவர் மண்ணுக்கு சம்மதமே இல்லாத ஒரு இந்த மண்ணு தமிழ்நாடே எங்க மண்ணு தான் அப்படிங்கிறாங்க. கார்த்தி சிதம்பரத்துக்கும் அப்பா வந்து சிதம்பரத்துக்கு வேணா காரைக்குடியை தவிர்த்துட்டு வேற இடம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை ஆளணும் நினைக்கக்கூடியவர்கள் எந்த இடத்துல ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற தொகுதியில் நின்னா கூட அந்த துணிச்சல் வேணும். நம்ம திரும்ப திரும்ப சொல்றது, கனிமொழி தூத்துக்குடி போய் நிற்கக்கூடாது. கனிமொழி இங்கே எந்த ஊர்லனாலும் காஞ்சிபுரத்துலேயே தஞ்சாவூர்லேயே எங்கேனாலும் நிற்கணும். அதுதான் வந்து ஸ்டாலின் எங்கேனாலும் நிற்கணும்.
இதை விட்டுட்டு நாங்கள் வெளியே போக மாட்டோம் அப்படின்னு இருக்க விட, கார்த்தி சிதம்பரம் காரைக்குடியை தாண்டி வெளியே வர மாட்டோம், நாங்கள் எங்களுக்கு இதுதான் அப்படின்னு. முதல்ல காரைக்குடிக்காரங்களே உங்களை ஏற்றுக்கல, உங்கள் அப்பா பையன் 2 பேரையுமே ஏற்றுக்கல, நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களால் இந்த காரைக்குடி நகர் என்ன, காரைக்குடி நகரம் என்ன பெரிய செழிப்பு அடைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் மக்கள் அவ்வளோ கழிவுத்துறாங்க. சாலை வசதிகள் ஆரம்பித்து இன்னும் அது வந்து ஒரு இந்த நகரமாக மாறலை தான், அப்படியே இருக்கு. இவ்வளோத்துக்கு அவர் ஒரு எஃப்எம் இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாச்சு அப்பா, நீங்கள் வந்து எம்பிஆர் இருந்தீங்க, என்ன செஞ்சீங்க? ஒன்றும் ஆகலை. சீமானங்க அதாவது அப்படி வந்து அந்த மக்களோட வந்து இதுப்படுத்துகிறாராம், அந்நியப்படுத்துகிறாங்க. மொத்த தமிழ்நாட்டை சேர்ந்தவன் எந்த இடத்துலையும் நிற்கலாம். அதான் இது. அவர் என்ன, ராகுல் காந்தி எந்த அடிப்படையில் கொண்டு போய் வயநாட்டில் நிறுத்தினீங்க? அதுக்கு வந்து அங்கே எவனும் கேட்கல அப்படின்னா அதுக்கு எப்படி இது பொருந்ததோ, இந்தியாவை ஆளக்கூடியவர்கள் அவர்கள் வந்து நியாயமானது. வயநாடு இல்லை, எங்க இடத்துலையும் நிற்கிறதுக்கு ராகுல் காந்திக்கு உரிமை இருக்கு. அது வந்து அந்த கட்சியை வந்து மக்கள் நேசிக்கிறாங்களா? அதை தான் நம்ம சொல்றோம். அட்டவணை பிரிவினரை பொது தொகுதியில் உட்பட எல்லா தொகுதியிலும் நிறுத்தணும் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, இப்போ திமுக வந்து தன்னுடைய வேட்பாளராக ஒருவரை அறிவித்தால் அந்த வேட்பாளர் யார் எவர் என்னவான்றோம் அந்த திமுக கட்சிக்காரன் உண்மையிலே நேசிக்கிறான்னா அவன் கட்சியை போடணும். அதுதான் இது. ஜெயலலிதா கிட்ட அந்த ஆளுமை பண்பு இருந்தது. அதனால தான் சபாநாயகர் தனபால் உருவாக முடிந்தது. அவரை சபாநாயகர் ஆக்குனாங்க. நீ எதை சொல்லி அவங்கள புறக்கணிக்கிறியோ அவரை இல்லை நான் மாற்றி கட்டணுன்னாங்க. நான் கழுதை நிற்க வச்சா கூட அந்த இடத்துல ஓட்டு போடணும். அதான் இது. அந்த தொண்டர்கள் அப்படி ரெடி பண்ணுறாங்க. போஸ் வெங்கட் சொன்ன மாதிரி நாயகன் நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படின்ற. ஆமாம், போஸ் வெங்கட் கை வந்து அவர் தெலுங்கு கை, நாயுடு கை, வருஷ கைகள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள தனியாக பார்ப்போம். இப்போ இதை வந்து இன்னைக்கு வந்து சீமானவர்களிடம் இருக்கு. அவரோட கார்த்தி சிதம்பரம் கேட்கறதுல என்ன தவறா இருக்க போகுது? அவர் என்ன கேட்கிறாரு, இந்த மண்ணிலேயே இருக்கிறான், அங்கேயே சொந்தமா வீடு இருக்கு அப்படின்னும் போது ஜெயிச்சாலும் தோத்தாலும் மண்ணிலேயே இருப்பான், நீ எப்போ வேணாலும் போய் அவனை மீட் பண்ண முடியும், அவன் மக்களை ஈஸியா சந்திக்க முடியும், களத்துல சீக்கிரமா வேணாலும் போக முடியும். அந்த மாதிரி வெளியில அப்பாவையும் எத்தனை பேர் காரைக்குடிக்காரங்க போய் பார்த்தாங்களா? பார்க்க முடிஞ்சா? சாதாரண மக்கள் பார்க்க முடியுதா? அது வந்து இது வந்து இவர்கள் அரசியலுக்காக பேசுறது. ஆனால் எவர் இப்போ எந்த தொகுதியில் இதை வெற்றி பெற்றாலும் சரி, அவரை எளிதாக சந்திக்கிறதுக்கான சூழல் உருவாகணும். அது சீமானவர்கள் எந்த தொகுதியில் வெற்றி பெற்றாலும் முடியும். இன்றைக்கும் சீமானுக்கு நீங்கள் ஒரு போனை போட்டுட்டு ஆனால் வாரம் என்னன்னா அவர் வந்து வாடதம்பின்னு பார்ப்பார். எந்த அவருடைய கட்சி தொண்டரோ இல்லை யார் இருந்தாலும் அவரை சந்திக்க முடியும், எளிதாக அணுகக்கூடியவர்கள். இவர்கள் அப்பா பையன் 2 பேரும் எளிதாக அணுக முடியுமா? அப்போ இவர்கள் நிலையிலிருந்து அதை பேசக்கூடாது. காரைக்குடி மக்கள் முடிவு பண்ணுவார்கள். அதை வந்து அவருக்கான வெற்றியை வந்து அந்த மக்கள் முடிவு செய்வார்கள். விபூதி அடிக்கிறது வேணா இவர்கள் வேணா அடித்து கொண்டு போகட்டும். இந்த 2026 தேர்தலில் நிறைய சட்டமன்ற தொகுதியில் மாற்றி கொடுக்குறாங்க. அப்பா மகன் 2 பேரும் சீட்டு கேட்டாங்க, ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க, அப்பா இல்லைன்னா பையன் அப்படின்னு. புதுசாக வந்து ராணிப்பேட்டை தொகுதியில் வந்து காந்திக்கு சீட்டு கேட்டாங்க, அப்புறம் பையனுக்கு கொடுத்தாங்க. சரி அப்பாவுக்குள்ள பையன் சொன்னாங்க. இப்போ பார்த்தா திடீர்னு இல்லை நானே தான் நிற்கிறேன் அப்படின்னு திருப்பி அவர் மாறி நிற்கிறாருண்ணா. இது எதனால், என்ன காரணத்தினால அப்படி இருக்கும்? இல்லை என்னன்னா, இந்த நியூஸ் தமிழ் 24 அப்படின்னு ஒரு சேனல், அந்த சேனல் நிறைய ஏகப்பட்ட வேலையை பார்த்துருச்சு, நிறைய வேலையை பார்த்துட்டாங்க. நிறைய கேண்டிடேட் மாத்துறதுக்கான காரணம் டிபேட் ஷோவும் இருக்கு. ஆமாம், அதான் சீட்டே இல்லாத ஆகிடுச்சு. ஆமாம், இதே மாதிரி முந்தி வந்து விஜய் டிவியில் வந்து மக்கள் யார் பக்கம்னு நீயானா கோபிநாத் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாப்புல. அப்போ அந்த நிகழ்ச்சி பொன்முடி பேசிக்கிட்டு இருந்தாப்புல, அந்த தேர்தல் முடிவுகள்லாம் இதாகிட்டு இருக்க நேரம். அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அதான் மக்கள் யார் முடிவுன்னு சொல்லிட்டாங்களப்பா அப்படின்னு கருணாநிதி ஃபோனில் லைனில் வந்து பேசி அதை முடிச்சு விட்றாப்புல. அதான் ஒரு விஷயம் வந்து நமக்கு இதாக போகுது அப்படின்னா அதை அந்த சேனல் அந்த ப்ரோக்ராம்தே முடிச்சு விட்ற அளவுக்கு அவர் அப்போ இருந்தார். இப்போ வந்து இது கைமீறி போயிடுச்சு. இந்த சேனல் வந்து அதை செஞ்சு இந்த நார்வேலில் நம்ம மனோ தங்கராஜ் கராட்டே மாஸ்டர் அவரை சீட்டு இல்லாமல் பண்ணி விட்டாங்க. ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், ஒரு ஸ்டேஜ் டிபேட் ஷோ இம்லர் போட்டு அடித்ததில் அங்கேயே அம்பலமானதில் பார்க்குறாங்களே மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்கல்ல. ஓகே, மனோ தங்கராஜுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, கன்ஃபார்ம் ஆகுது, மாற்றி விட்டாங்க. அதே மாதிரி பழனியாண்டி அந்த எம்எல்ஏ அவருக்கும் சீட்டு இல்லை, அவரு இதை தூக்கிட்டு போனார் இல்லையா, அவருக்கும் சீட்டு இல்லை. அந்த சேனல்ல கேமராமேன் கல்குவாரி அடிக்க போனாப் இல்லையா, நியாயப்படி சீட்டு கொடுக்காம தூக்கி உள்ள வச்சிருக்கணும். அதை தமிழக பத்திரிகையாளர்கள் வந்து அந்த சங்கங்கள் வந்து இது இல்லாமல் ஆளுமை இல்லாதோடைய விளைவு அவர் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. அடாவடியான ஒரு தாக்குதல் சம்பவம் ஒரு பத்திரிகையாளர் மீது நடந்திருக்கு. இங்கே வந்து சும்மா ஒரு பேருக்கு ஆளுக்கு 4 கண்டன அறிக்கை விட்டு முடிச்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன். இதே அதிமுக ஆட்சியில்னா கண்டன அறிக்கை விட்டுப்பாங்க, பெரும் போராட்டம் கொந்தளிப்புலாம் நடந்திருக்கும். அப்படி இப்போ இந்த ராணிப்பேட்டை இதில் அதில் இன்னொரு சுவாரஸ்யம் இருக்குது. இந்த திராவிட இதில் தந்தை வந்து அந்த நாற்காலியை விட்டு நகரவே மாட்டாப்புல. கருணாநிதி இருக்கிற வரைக்கும் இந்த தலைவர் பதவியை வந்து ஸ்டாலினாலேயோ அழகிரியாலேயோ நெருங்க முடியல. அது கெட்டவே அவர் வந்து இந்த ஸ்டாலின் பூதம் பாரி காத்திருந்து
அதை வாங்கிட்டாப்புல. அதே மாதிரி காந்தி வந்து என்ன இருந்தாலும் நான் அந்த போஸ்டிங் விட மாட்டேன்ட்டு அடம் பிடிச்சி வாங்கியிருக்காப்புல போல இருக்கு. இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா அவங்க நம்ம தங்கை தாரிகா அவருடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது போல இருக்கு. இப்போ இவரையே போட்டதுனால இன்னும் அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த மகனுக்கு சீட்டு கொடுத்துட்டோம்னா அவர் ஒரு வேளை இப்படியான ஒரு தகவல் இருக்குது, மகனுக்கு சீட்டு கொடுத்துட்டா அவர் ஒரு வேளை எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கிறதுல சிக்கலாக இருக்கும். ஏன்னா முதல் முறையாக தானே அவர் வெற்றி பெற்று வர்றாரு. இப்போ நம்ம நின்று ஜெயிச்சோம்னா நம்ம ஒரு அமைச்சர் பதவி வாங்குறதுக்கான முதல்ல ஜெயிக்கணும் நீங்கள். அதுக்கு இப்போ வந்து நீங்கள் ஜெயிக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்ண்ணா. நன்றி. நன்றி.